தமிழகத்தில் தலித் ஒருவர் முதல்வராகும் அளவுக்கு இன்னும் இந்த சமூகம் தயாராகவில்லை என்பது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிந்த கசப்பான உண்மை என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். இன்னும் பல ஆண்டு காலமானாலும் ஒரு நூற்றாண்டானாலும் அதெல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரியல. வேற பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கட்டும் மற்ற பல மாநிலங்களில் இந்த மாதிரியாக சாத்தியமாகி இருக்கிறது, முதலமைச்சராக தலித் வருவது சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வர் வரும் நிலை இன்னும் பல ஆண்டுகளானாலும் ஏன் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் சாத்தியமா என்பது தெரியவில்லை. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப் என பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்குமான்னு தெரியல. இது கனவாகவே தான் இருக்கிறது. இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் கனவாகவே தான் இருக்கும் என்று வேதனையை பதிவு செய்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். எதற்காக இந்த திடீர் அறிக்கை, எதற்காக திடீரென இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் இணைந்து திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து கடந்த 3 நாட்களாகவே வந்த வண்ணம் இருந்தது. அதை இன்று உறுதி செய்யக்கூடிய ஒரு வகையில் திரு திருமாவளவன் அவர்கள் பேசியது பெரிய ஹெட்லைன்ஸ் ஆனது, பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆனது. ஆனால் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உங்களுக்கெல்லாம் எப்படி தகவல் கிடைச்சதோ அந்த மாதிரி எனக்கும் தகவல் கிடைச்சது அப்படிங்கிற ரீதியில் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு தகவல் வந்த மாதிரி எனக்கும் தகவல் வந்ததே தவிர திமுகவோ அதிமுகவோ நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை பேசலை அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள். அப்போது அதை சொல்லும் போது தான் கூடுதலாக தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆக்கும் அளவுக்கு தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லை. நீங்கள்லாம் என்னவோ நினச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ திமுக அதிமுகலாம் சேர்ந்து என்ன சிஎம் ஆக்கிட போகிறாங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒரு தலித்தை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுறதுக்கு இந்த தமிழ் சமூகம் தயாரா இல்லை அப்படின்னு ஒரு இது கசப்பான உண்மை அப்படின்னு தன்னுடைய வேதனையை திரு திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறத பார்க்கிறோம். இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடிய காட்சி, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அசோக் நகர் அலுவலகத்தில் காத்திருக்கிறார். உடன் வன்னியரசு அவர்கள் இருக்கின்றார், விசிகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர். உடன் மற்ற பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எதற்காக காத்திருக்கிறார் அப்படின்னா, அநேகமா முதலமைச்சருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கிறேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். முதலமைச்சர் இன்றைக்கு விசிக அலுவலகத்திற்கு சென்று அம்பேத்கர் திடலுக்கு சென்று விசிக தலைவரை சந்திப்பதாக திட்டம் இருந்தது. அதற்காக தான் காத்திருக்கிறாரா திரு திருமாவளவன்? தோஸ் விஷுவல்ஸ் நமக்கு அந்த தகவல்களுக்காக, மேலும் தகவல்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் அவர் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது இன்று காலை அவர் ஏற்படுத்திய பரபரப்பை சற்று தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்கிட்ட கேட்டாங்க, முதலமைச்சர் ஆக்குறீங்க, உங்களை ஆக்கிறதுக்கு முயற்சி நடந்ததான்னு கேட்டாங்க. அப்படி எனக்கும் தகவல் வந்தது, அப்படி ஒரு திட்டம் இருப்பதாக எனக்கும் தகவல் வந்ததுன்னு தான் நான் சொன்னேனே தவிர, ஆமாம் இவர் பேசினாரு அவர் பேசினாரு, அவங்க என்கிட்ட இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்களை நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம், அந்த மாதிரி தவறான செய்தியை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறத பார்க்க முடிகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.